ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். மல்லி வந்து சூப்பரா பிளான் போட்டு சுடரை கழுத்தை பிடிச்சி நெரிச்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாங்க. அது எப்படி நடந்துச்சு, இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போறோம். மல்லி ரொம்பவே வந்து பயந்துட்டு இருந்தாங்க. என்னடா இது இப்படி ஆயிடுச்சே, விஜய் வந்து நம்மள என்ன நினைக்க போறாருன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து பயந்து இருந்தாங்க. ஆனா கடைசியில இந்த சுடர் வந்து இப்படி ஒரு ஃப்ராடு வேலை பண்ணி எல்லார் முன்னாடியுமே வந்து மறுபடியும் அவர் ரேணுகா தான், சுடர் இல்லை அப்படின்ற மாதிரி நிரூபிச்சுட்டா வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியுமே. அதனாலவே வந்து மறுபடியும் மல்லி மேல வெறுப்பு ரொம்பவே அதிகமாயிடுச்சு. முன்னாடியில இருந்தே மல்லியை கண்டாலே ஆகாது, நிசா, ராஜி, ரஞ்சிதா யாருக்குமே ஆகாது. இதுல வேற இவன் மறுபடியும் நிரூபிச்சதுனால இப்ப விஜய் வந்து வெறுத்துருவாராம் அப்படின்ற மாதிரி மல்லி பயந்துட்டே இருக்காங்க. ரிப்போர்ட்டை சொன்னதுமே மல்லிக்கும் மனோகரனுக்கும் ஒரே திங்கிங், எப்படி இது சாத்தியமாச்சு, எப்படி இது நடந்துச்சு, இவன் நல்லா தானே இருக்கா, எப்படி அதே ஒரு ரிப்போர்ட்டை இவரும் சொன்னார் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்பதான் வந்து தெரிய வருது என்னன்னா, இந்த சுடர் வந்து ஒரு நர்ஸு கிட்ட கண்ணை காட்டுறது தெரிய வருதுங்க. ஏன்னா ஒரு நர்ஸு வந்து இந்த சுடர் அழைச்சிட்டு போறாங்க இல்லையா, அங்க அழைச்சிட்டு போனதுமே பணம் 10 லட்சம் நான் பணம் தர்றேன், நீ எனக்கு அந்த சர்டிஃபிகேட் மாதிரியே ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது உடனே ஓகே மேடம் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வந்தது எல்லாமே வந்து மல்லிக்கு தெரிய வந்தது. அடி பாவி, இப்போவும் நீ சதி பண்ணிட்டல, உன்னை கண்டிப்பாக விடவே மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து கொலகான்ல இருந்துட்டு இருக்காங்க நம்ம மல்லி. என்னடா இது இப்படியே நடந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து நம்ம மல்லி வந்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இதை இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தால் சரி வரான்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்காங்க. மனோகரன் இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் மறுபடியும் வந்து இந்த சுடரை நம்பினீங்கன்னா அது உங்களை மாதிரி ஒரு முட்டாள் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க போவாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலுமே வந்து நிஷாவுக்கும் வந்துடுது. இங்கே பாருங்கள், இன்னொரு வாட்டி எங்கள் அக்காவை பற்றி பேசுகிற வேலை வச்சுருந்தீங்கன்னா அப்புறம் வயசில் பெரியவங்கன்னு கூட பார்க்க மாட்டேன், அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவோமே. மல்லிக்கும் வந்து ஆனால் நீங்கள் அமைதியாக இருங்க, இதுங்கெல்லாம் வந்துட்டு வேஸ்ட்டு, நம்ம என்ன நல்லது இவங்களுக்கு தான் பண்ண நினைக்கிறோம், ஆனால் அது கூட அவங்களுக்கு புரிஞ்சிக்கவே இல்லை, அதனால் நீங்கள் எதுவும் சொல்லாதீங்கண்ணா அப்படின்ற மாதிரி மல்லி ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக சொன்னதுனால மனோகரன் அமைதியாக போயிடுறாரு. ஒரு நாள் நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப வருத்தப்படுவீங்க, எங்கள் பேச்சை கேட்கலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ எல்லாருமே போயிடுறாங்க. சுடர் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா. மல்லி என்கிட்ட தோத்துட்டியா, என்னையா ஓட விட்ட, உன்னை இந்த வீட்டிலேருந்து எப்படி ஓட விட்றான்னு மட்டும் பாருடி அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து செம காண்டில் இருந்துட்டுருக்கா சுடர். ஆனால் சுடருக்கு செம ஹாப்பி, ஏன்னா அவன் நினச்சதவே அதிகமாகவே இங்கே நடந்துட்டுருக்கு. அவள் கொளுத்தி போட்ட ஒரே ஒரு குச்சி இப்போ பகபத்தி எரிஞ்சிட்டு இருக்குங்க. நம்ம சுடர் போட்ட விஷயம் அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனோமே சுடர் வந்து வீட்டில் இருக்கவே கூடாது, விஜய் வர்றதுக்கு முன்னாடியே இவளை வீட்டை விட்டே துரத்தியே ஆகணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்குள்ளே வந்ததுமே உண்மையிலுமே இந்த மல்லின்றது யார், எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கவுமே மல்லி வந்து நான் விஜயோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சுடருக்கு மூஞ்சி பலார்னு அடித்த மாதிரி ஆயிடுச்சு. உடனே வந்து சுடர் சொல்ல, அப்போ நான் யார், நானும் பொண்டாட்டி தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நான் மட்டும்தான் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி வந்து சொல்கிறாங்க. இது மல்லி சைட்லேருந்து பார்க்கும்போது கரெக்ட், ஆனால் ஆப்போசிட்டில் வந்து பார்க்க டோட்டலாக தப்பு இல்லையா. மல்லி மேலே மொத்த கெட்ட பேர் வந்துடும். ஏன்னா இப்போ ரேணுகான்னு நினச்சிட்டு இருக்கவங்க ரேணுகா தான், அவங்க சுடர்னு அவங்களுக்கு தெரியாததுனால இப்போது விஜய்க்கு நான் மட்டும்தான் பொண்டாட்டி அப்படின்னா ஆல்ரெடியே ஒரு பொண்டாட்டி இருந்ததுனால தான் இப்போ திரும்ப வந்திருக்காங்க. அதனாலவே வந்து ரொம்பவே வந்து காண்டில் இருந்துகிட்ருக்காங்க. என்ன பண்ணுறது போகுதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. தெய்வம் அண்ணன் கால் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப வந்து குழம்பி போயிருக்காங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. என்னென்னா, இதுக்கு மேலே இப்படியே விட்டு வச்சுட்டு இருந்தால் சரி வராது, ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். ஏன் இதில் தான் பேசிகிட்டு இருக்கேன். அதனால தான் வந்து ரொம்ப வந்து இதில் இருந்துகிட்ருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கோவம் வந்துடுது மல்லிக்கு. அப்போ தான் ஒரு முடிவுக்கு வர்றாங்க.
இன்னொரு வாட்டி என் விஜய்கிட்ட யாராவது எல்லாருக்குமே கோவம் வந்துடுது, இருந்தாலுமே வந்து மல்லி வந்து விட்டு கொடுக்கல. இன்னொரு வாட்டி என் விஜயை பங்கு போடுறான் அப்படின்ட்டுன்னு வந்துடாத. நீ உண்மையிலுமே ரேணுகா அக்காவாக இருந்தால் தாராளமாக என் விஜயை விட்டு கொடுத்துருந்துருப்பேன். ஆனால் இப்போ என்னால் விட்டு கொடுக்க முடியாது, ஏன்னா நீ உண்மையான ரேணுகா அக்கா இல்லை அப்படின்ற மாதிரி மல்லி ரொம்பவே தன்மையாக பேசினாங்க. உண்மையாலுமே அது ஹேண்ட்ஸ் ஆப் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா மல்லி அவ்வளோ பொறுமையாக வந்து சொன்னாங்க, ரேணுகா அக்காவாக இருந்தால் நான் விட்டு கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு மேலே விட்டு கொடுக்கவே முடியாது அப்படின்ற பட்சத்துக்கு வந்துட்டோமே. இந்த சுடர் இருந்துக்கிட்டு இங்கே பாரு, இதுக்கு மேலே விஜய்க்கு நான் மட்டும்தான் பொண்டாட்டி, நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுரி அப்படின்ற மாதிரி சுடர் சொல்ல, ராஜேஸ்வரி ஆமாம் எல்லாருமே இந்த வீட்டை விட்டு போயிடுங்க, சாரி ராஜேஸ்வரி என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லி இந்த வீட்டை விட்டு வெளியே போடின்னு சொல்லவும், சுடரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லுவோம். மல்லிக்கும் வந்து கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. நெரிச்சு எவ்வளோ திமிர் இருந்தால் நானும் பொறுமையாக இருக்கலாம் நினைக்கிறேன், ஆனால் நீ என்னை விட மாட்டியே, உன்னை ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி வந்து கழுத்தை பிடிச்சி நெரிக்க எல்லாருமே வந்து கையை விலக்கி விடுறாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே சுத்தமாக புரியல. இதை இப்படியே விட்டு வைக்கவே கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்ற முடிவுக்கு வர்றாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளாக இருந்த மல்லி வேற, இதுக்கு மேலே இருக்க போகிற மல்லி வேற. ஏன்னா நம்ம மல்லி ரொம்பவே வந்து பொறுமையாக எல்லாத்தையும் கையாளணும் அப்படின்னு நினச்சி தான் எல்லாத்தையும் பண்ணாங்க. ஆனால் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது, சுத்தமாக வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்துக்கு போய் நிற்கிது. என்ன நடக்க போகுது, எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மல்லி ரொம்பவே வந்து பொறுமையாக குவைட்டாக தான் இருந்த மல்லியை இப்போ வந்து எல்லாரும் ரொம்ப பேசி அளவுக்கு அதிகமாக பேசிட்டாங்க எல்லாருமே. இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தால் சரி வராது, ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி அளவுக்கு மீறி பேசுனதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். செம்ம தூக்கம் பண்ண மாட்டேன், கண்ணில் தண்ணியே விடுது. இன்னும் ஒரு வீடியோ பார்த்து பேச போகிறான்னு தெரியல. அரித்தி இன்னும் நடக்க போகிற விஷயத்தி பார்ப்போம். கிளாம்பாக்கமா சென்னை அம்மா வீடியோவில் என் கண்ணை பாரு ப்ரோ, ஃபோட்டோ எடுப்போமா கண்ணை மாட்டோம். ஓகே ப்ரோ பாய். டைம் ஆயிடுச்சு.